வீட்டில் உடைந்து போன சிவலிங்கம் வைத்திருப்பது நன்மையா தீமையா? வீட்டில் உடைந்து போன சிவலிங்கம் வைப்பது நன்மை அல்ல. பூரான் விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டில் பார்த்தால் நல்லதா? பூரான் விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டில் பார்த்தால் நல்லதல்ல. என் அம்மா கனவில் அழுது கொண்டே அழைத்தால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவு கண்டால் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும், மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பதை குறிக்கின்றது. ஒரே குலத்தில் திருமணம் செய்யலாமா? ஒரே குலத்தில் திருமணம் செய்யலாம். நெருங்கிய இரத்த உறவில் திருமணம் செய்வ உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும். நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நெருங்கிய இரத்த உறவில் திருமணம் செய்வதை தவிர்ப்பது எதிர்காலத்தில் ஊனமற்ற சந்ததியை உருவாக்கும். ஒரே குலத்தில் உள்ள ஒரே உட்பிரிவில் திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் ஒரே குலத்தில் உள்ள வெவ்வேறு உட்பிரிவில் திருமணம் செய்து கொள்ளலாம். மூல நட்சத்திரம் உடையவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும்? மற்றவர்களை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவர்கள், உணவுகளை ருசித்து சாப்பிடக்கூடியவர்கள், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். இவை யாவும் பொது பலன்களே ஆகும். உணவு பலன்கள். வீட்டில் உள்ள உடைந்த சாமி படங்களை என்ன செய்வது? உடைந்த சாமி படங்களை பழுது பார்த்து வீட்டில் வைத்து வணங்கவும். பழுது பார்க்க முடியாத சாமி படங்களை ஓடும் தண்ணீரில் விடலாம். அதாவது வெறும் படத்தை மட்டுமே தண்ணீரில் விட வேண்டும். அதனுடன் உள்ள கண்ணாடி, ரீப்பர் போன்றவற்றை ஆற்றில் விட்டு அதனால் எவரேனும் பாதிக்கப்படுமாயின் அதன் விளைவுகள் உங்களையே சேரும். வீட்டில் குபேரர் சிலை உடைந்தால் பரிகாரம் என்ன? வீட்டில் குபேரர் சிலை உடைவது பண நெருக்கடியால் மேன்மையில்லாத சூழல் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எனவே விக்னங்களை தீர்க்கும் விக்னேஸ்வரனை வழிபட வினையின் வீரியம் குறையும். மேலும் மகாலட்சுமியை வணங்கி வர பண நெருக்கடி ஓரளவு குறையும். வீட்டில் ஒரு குத்துவிளக்கை மட்டும் ஏற்றலாமா? வீட்டில் எப்பொழுதுமே ஒத்த குத்துவிளக்கை ஏற்ற வேண்டாம். எப்போதும் 2 குத்துவிளக்கை ஏற்றுவது சிறப்பு. ஒத்த குத்துவிளக்கை வீட்டில் ஏற்றுவது துன்ப காரியங்களை நினைவூட்டுவதாகும். சங்கடகர சதுர்த்தியில் பிறந்த குழந்தைகளின் குணநலன்கள் எப்படி இருக்கும்? சாஸ்திரம் கற்றுக்கொள்வதில் விருப்பம் கொண்டவர்கள், பயணங்களில் விருப்பம் உடையவர்கள், எளிதில் ஏமாறக்கூடியவர்கள் மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அமாவாசை அன்று சாந்தி முகூர்த்தம் வைக்கலாமா? அமாவாசை அன்று சாந்தி முகூர்த்தம் வைப்பதை தவிர்த்து மற்ற சுபதினங்களில் வைப்பது நற்பலனை அளிக்கும். கர்ப்பமாக இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? கர்ப்பமாக இருப்பது போல் கனவு கண்டால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை குறிக்கின்றது. பயம் அதிகமாக இருக்கிறது. இதனை சரி செய்ய என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? தினம்தோறும் அனுமனை வழிபடவும், அனுமன் கதைகளை கேட்கவும். தன்னம்பிக்கை வளர்க்கும் கதைகள் கேட்பதும் பயத்தை குறைக்கும். ஆனி மாதத்தில் வாடகை வீட்டிற்கு குடிபோகலாமா? ஆனி மாதத்தில் வாடகை வீட்டிற்கு குடிபோவதை விடுத்து அடுத்த மாதத்தில் குடிபோகலாம். வலம்புரி சங்கை வடகிழக்கில் புதைக்கலாமா? வலம்புரி சங்கை வடகிழக்கில் புதைப்பதை விட பிரம்ம பகுதியில் புதைப்பது நன்மை அளிக்கும். தாயாருக்கு திதி செய்ய முடியாத நிலையில் தர்ப்பணம் செய்து சம்பாவனை செய்யலாமா? உங்கள் தாயாருக்கு திதி செய்ய முடியாத நிலையில் தர்ப்பணம் செய்து சம்பாவனை செய்யலாம். கர்ப்பமான பெண்ணின் பழைய நகைகளை போட்டு புதிய நகையை வாங்கலாமா? கர்ப்பமான பெண்ணின் பழைய நகைகளை போட்டு புதிய நகையை வாங்கலாம். கண்ணூறு தாக்குதல் என்றால் என்ன? கண்ணூறு தாக்குதல் என்பது கண் திருஷ்டி ஆகும். மிதுன லக்னத்தில் புதன் இருந்தால் என்ன பலன்? மென்மையான குணம் கொண்டவர்கள், வாதம் புரிவதில் வல்லவர்கள், கல்வி ஞானமும் புத்திசாலித்தனமும் உடையவர்கள். இவையாவும் பொது பலன்களே ஆகும். சனிக்கிழமை வாகனம் வாங்கலாமா? சனிக்கிழமை வாகனம் வாங்குவதை விட மற்ற சுப நாட்களில் வாங்கலாம். வீட்டினுள் சுமங்கலி பெண்கள் உப்பு கொண்டு வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? வீட்டினுள் சுமங்கலி பெண்கள் உப்பு கொண்டு வருவது போல் கனவு கண்டால் செய்யும் முயற்சிகளால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். என் மகன் இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவு கண்டால் உடல் ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும். 9இல் ராகு இருந்தால் என்ன பலன்? வாதம் புரிவதில் வல்லவர்கள், எதிர்ப்புகளை வெல்லும் ஆற்றல் உடையவர்கள், பிரயாணங்களின் மீது ஆர்வம் கொண்டவர்கள். இவை யாவும் பொது பலன்களே ஆகும். பாதகாதிபதி நீச்சமாக இருந்தால் என்ன பலன்? பாதகாதிபதி நீச்சமாக இருந்தால் பிரச்சனைகள் குறைந்து முன்னேற்றமான சூழல் உண்டாகும்.
உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். குரு இருந்தால் என்ன பலன்? உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள், கடமை உணர்வு கொண்டவர்கள், இனிமையான இல்லறம் உடையவர்கள், இவை யாவும் பொது பலன்களே ஆகும். திருமணத்திற்கு பத்திரிகை அடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? திருமணத்திற்கு பத்திரிகை அடிப்பது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன்? மனச்சோர்வு அவ்வப்போது தோன்றி மறையும். நன்றாக சாப்பிடக்கூடியவர்கள், எதிரும் முரட்டு சுவாபம் உடையவர்கள், இவை யாவும் பொது பலன்களே ஆகும். பூனை கடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? பூனை கடிப்பது போல் கனவு கண்டால் செயல்படுத்தி வந்த காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். 8ஆம் இடத்தில் குரு மற்றும் ராகு இருந்தால் என்ன பலன்? கற்பனை திறன் மிகுந்தவர்கள், இன வேறுபாடுகளை விரும்பாதவர்கள், சமயோகித சிந்தனைகளை உடையவர்கள், மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர்கள். ஒருவர் அழுது கொண்டே அலைபேசியில் பேசுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவு கண்டால் புதிய நபர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது. தேய்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவர் வழிபாடு சிறப்பானதா? எங்கு வழிபட வேண்டும்? தேய்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவர் வழிபாடு சிறப்பானதாகும். சிவன் கோயில் இருக்கும் கால பைரவரை வழிபட வேண்டும். பாம்பு வீட்டிற்குள் வருவது நல்லதா கெட்டதா? பாம்பு வீட்டிற்குள் வருவது நல்லதல்ல. வாகனம் வாங்க உகந்த நாள் எது? திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் வாங்கலாம். கிரக ஓரையில் அங்காரகன் காலம் என்பது என்ன? கிரக ஓரையில் அங்காரகன் காலம் என்பது செவ்வாயின் காலமாகும். புதிதாக பிறந்த குழந்தையையும் தாயையும் பெண் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எப்பொழுது அழைத்து செல்ல வேண்டும்? புதிதாக பிறந்த குழந்தையையும் தாயையும் பெண் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு பொதுவாக 5வது மாதம் அழைத்து செல்ல வேண்டும். இந்த பழக்கம் குலத்திற்கு மாறுபடும். ஆகையால் குடும்ப பெரியோர்களிடம் கலந்து கொண்டு அழைத்து செல்லவும். சாமிக்கு தேங்காய் உடைக்கும் போது அது அழுகி இருப்பது நல்லதா கெட்டதா? சாமிக்கு தேங்காய் உடைக்கும் போது அது அழுகி இருப்பது நல்லதல்ல. காகம் தலையில் தட்டினால் என்ன செய்ய வேண்டும்? காகம் தலையில் தட்டினால் அருகில் இருக்கும் சிவ ஆலயத்திற்கு சென்று சனீஸ்வரரை வழிபட வேண்டும். மாடு கன்று ஈனுவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டுமா? மாடு கன்று ஈனுவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டியதில்லை. கடன்களை அடைக்க நல்ல நேரம் எது? கடன்களை அடைக்க நல்ல நேரம் மைத்திர முகூர்த்த காலமாகும். விபத்து நடந்து இரத்தம் வருவது போல் கனவு வந்தால் என்ன பலன்? விபத்து நடந்து இரத்தம் வருவது போல் கனவு வந்தால் உடல் நலக்குறைவால் இன்னல்கள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. வாழைப்பழம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? வாழைப்பழம் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் சேமித்த பணத்தை செலவு செய்வதற்கான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. காரியத்திற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டு செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிர்காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பெண்ணை கனவில் கண்டால் என்ன பலன்? பெண்ணை கனவில் கண்டால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கின்றது. ஆற்றில் நிறைய தண்ணீர் போவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவு கண்டால் திட்டமிட்ட பணிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும் என்பதை குறிக்கின்றது. இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இறப்பது போல் கனவு கண்டால் மனதில் இருக்கும் கவலைகள் குறையும் என்பதை குறிக்கின்றது. கனவுகள். நம்மை நாமே கொலை செய்வது போல் கனவு வந்தால் என்ன பலன்? நம்மை நாமே கொலை செய்வது போல் கனவு வந்தால் தேவையில்லாமல் பல வேலைகளை செய்வதாக கூறி அவச்சொல்லிற்கு ஆளாக நேரிடும் என்பதை குறிக்கிறது. மேலும் தொழிலில் பொருட்சேதங்கள் உண்டாகலாம். ஆகவே தொழிலில் கவனம் வேண்டும். ஆற்றில் குளிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? தெளிந்த நீர் உடைய ஆற்றினை காண்பது நன்மை தரும். ஆகவே தெளிந்த நீரில் குளிப்பது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் என்பதை காட்டுகிறது. மீன் பிடிப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன்? மீன் பிடிப்பது போல் கனவு வந்தால் நன்மைகள் உண்டாகும். உயிருள்ள மீன்களையும் ஓடும் மீன்களையும் கனவில் கண்டால் வெற்றி உண்டாகும். இறந்தவர்களை குழியிலிருந்து எடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இறந்தவர்களை குழியிலிருந்து எடுப்பது போல் கனவு வந்தால் முடிந்து போன விஷயங்களை மீண்டும் எடுத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை குறிக்கிறது. மேலும் இழுபறியாக இருந்த தன் வரவுகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும். ஆண் குழந்தை பெறுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? குழந்தையை கனவில் காண்பது இன்பம் உண்டாவதை குறிக்கிறது. எதிர்பாலின மக்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறைந்து நன்மைகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது.
சேற்றில் விழுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? சேற்றில் விழுவது போல் கனவு கண்டால் எதிர்ப்புகளால் காரிய தடைகள் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது. கோவிலில் இருந்து வரும்போது இடதுகால் பெருவிரல் கல்லில் தட்டுப்பட்டால் என்ன பலன்? நினைத்த செயல்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கின்றது. வௌவால் தலையில் உரசினால் என்ன பலன்? வௌவால் தலையில் உரசினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கின்றது. சில்லறை காசை கனவில் கண்டால் என்ன பலன்? சில்லறை காசை கனவில் கண்டால் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது. பூனை இடமிருந்து வலமாக சென்றால் என்ன பலன்? பூனை இடமிருந்து வலமாக சென்றால் நினைத்த செயல்களில் சிக்கல்கள் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.